வணக்கம் நண்பர்களே. அதிமுக அமமுக ஒன்றிணையுமா? அதிமுக பலம் பெறுமா? அதிமுக தொடர்பான இந்த மாதிரி செய்திகள் கடந்த 2-3 வாரங்களாக தொடர்ந்து ஊடகங்களில் பரவிட்டு வருது. ஒரு ஊகத்தின் அடிப்படையில் பரவிட்டு வருது. என்ன அப்படின்னா, திருமதி சசிகலா விரைவில் விடுதலை ஆவாங்க. அவங்களுடைய தண்டனை காலம் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முடிவடையுது. இருந்தாலும் கூட நன்னடத்தை அடிப்படையில் கூடி சீக்கிரம் இந்த ஆண்டு இறுதியிலோ அடுத்த ஆண்டு தொடக்கத்திலோ அவங்க விடுதலை ஆவாங்க. அதுக்கு பிறகு அவங்க அதிமுகவுடைய தலைமை பொறுப்புக்கு வந்துடுவாங்க அப்படின்னு பல்வேறு ஊடகங்களில் யூகத்தின் அடிப்படையில் தொடர்ந்து செய்திகள் பதிவாயிட்டு வருது. இது அதிகாரப்பூர்வமான செய்திகளாக இல்லை, இருந்தாலும் கூட அது மாதிரியான செய்திகள் பதிவாயிட்டு வருது. இது தொடர்பான விவாதங்களும் பல்வேறு ஊடகங்களில் நடந்துகிட்டு வருது. ஒருவேளை திருமதி சசிகலா சீக்கிரம் விடுதலை ஆயிட்டாங்க அப்படின்னா அதிமுகவுடைய தலைமை பொறுப்பை திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அதுக்கு பிறகு பிரிந்து போனவர்கள்லாம் ஒன்றாக வந்துடுவாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. திருமதி சசிகலா தண்டனை காலத்திற்கு முன்னதாகவே விடுதலை ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அவங்களுடைய தண்டனை காலம் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முடிவடையுது. அதற்கு முன்பாகவே அவங்க விடுதலை ஆவதற்கு சாத்தியம் இருக்கா? அப்படி இருக்கும் அப்படின்னா அந்த மாநில அரசு, கர்நாடக மாநில அரசு, அவங்க பெங்களூரில் பரப்பன அக்ரஹார சிறை இருக்காங்க இல்லையா, அந்த மாநில அரசு, கர்நாடக மாநில அரசு அதற்கான ஒரு இணக்கத்தை தெரிவிக்க வேண்டும். நிச்சயமாக மத்தியில் இருக்கின்ற பாஜக அரசும் அதற்கான ஒரு ஒப்புதலை கொடுக்க நிலையில் இருக்கும். நேரடியாக அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு இல்லாமல் அதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கக்கூடிய, இணக்கத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆனால் அவங்கள் திருமதி சசிகலா அப்படி விடுதலையாக முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க சில விதிமுறைகளை மீறியிருக்காங்க, சிறை விதிமுறைகளை மீறியிருக்காங்க அப்படின்னு சில காவல்துறை அதிகாரிகள்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க வர வாய்ப்பில்லை அப்படின்னு. ஒருவேளை அவர் திருமதி சசிகலா டிசம்பர் மாதம் விடுதலை ஆகட்டியும் ஜனவரி மாதம் விடுதலை ஆகட்டியும் நிச்சயமாக ஆகஸ்ட் மாதம் விடுதலை ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தண்டனை காலம் முடிஞ்ச உடனே அவங்க அதிமுகவுக்கு தலைமை பொறுப்பை ஏற்பாங்களா? அதை திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு ஓ பன்னீர்செல்வமும் ஏற்றுக்குவாங்களா? இப்போ அவங்க தான் அதிகார பொறுப்பு இருக்காங்க. அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி கையிலையும் திரு ஓ பன்னீர்செல்வம் கையில தான் இருக்குது. அதிமுக அவங்க கையில தான் இருக்குது. அவர்கள் தான் எல்லா முடிவுகளையும் எடுக்கிறார்கள். அவர்கள் தான் ஒரு வேட்பாளருக்கு இரட்டை கொடுக்கலாம் என்ற அங்கீகாரத்தை வழங்கக்கூடியவர்கள். அது போன்ற ஒரு அதிகாரத்தை அவங்க கொடுக்க முடியுமா? அந்த மாதிரி ஒரு தங்கற்றது அதிகாரத்தை அவங்க சசிகலா கிட்ட கொடுக்க முடியுமா? ஏன் கொடுக்கணும்? அப்படி கொடுத்த என்ன பயன் இருக்குது? இத்தனை நாள் அவங்கள நம்பி தான் கட்சி ஓடிட்டுருக்கு. கடந்த 2 ஆண்டுகளாக அவங்களை திரு பன்னீர்செல்வத்தையும் திரு எடப்பாடி பழனிசாமி நம்பி தான் கட்சி ஓடிட்டுருக்கு. இப்போது சிறையிலிருந்து வருகின்ற திருமதி சசிகலா கிட்ட எதற்கு கட்சியை கொடுக்க வேண்டும்? அதனால் அவர்களுக்கு என்ன லாபம்? இழப்பு தானே. அதிகாரத்தை கொடுத்துறது, அவங்க கையில் அதிகாரத்தை கொடுத்துட்டு அவங்க முன்னால் தாழ்ந்து போய் இருப்பாங்களா? வாய்ப்பு இருக்கா? அதற்கான சூழ்நிலை இருக்கா? ஆனால் அதிமுக எந்த அளவுக்கு பலமாக இருக்குது? கடந்த மக்களவை தேர்தலில் அதிமுக நிச்சயமாக படுதோல்வி அடைந்தது. அதிமுக வாக்கு வங்கி கணிசமாக சரிந்தது. பெரிய கூட்டணி இருந்து கூட. ஆனால் வேலூர் தனியார் தேர்தல் நடந்தது. அதில் அதிமுகவுடைய வேட்பாளர், அதிமுக சார்பாக நின்ற வேட்பாளர் திரு ஏசி சண்முகம் சுமார் 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சார். 8141 டு பி ப்ரிசைஸ். இது ஒரு அதிமுக ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு. அப்படி ஒன்று முழுக்க அதிமுக சரிஞ்சு போயிடலை, முழுக்க நீர்த்து போயிடலை, முடிந்தால் உயிர் பெற முடியும் அப்படின்னு அதிமுக நினைச்சிட்டு இருக்கு. திரு எடப்பாடி பழனிசாமி கடந்த தேர்தலுக்கு பின்னால் கொஞ்சம் அதிகாரம் மிக்கவராக அவர் மேலே வந்திருக்கிறார், எமர்ஜ் ஆகிக்கிறார். சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடந்தது. 22 தொகுதிகளுக்கு, அது 13 தொகுதிகளில் திமுக ஜெயிச்சது. 9 தொகுதிகளில் ஜெயித்த அதிமுக அதிகாரத்தை தொடர்ந்து தக்க வைத்து கொண்டது, தொடர்ந்து ஆட்சியில் இருந்திருக்கு. இது எல்லாமே எடப்பாடிக்கு ஒரு எட்ஜை கொடுத்துருக்கு. ஒரு கொஞ்சம் உயர்ந்து தான் இருக்குது. ஆனால் அடுத்து வருகின்ற தேர்தல்களை சந்திக்கக்கூடிய அளவுக்கான வலுவான சக்தியாக அதிமுக இன்னும் இருக்கா? உள்ளாட்சி தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உள்ளாட்சி தேர்தல் நிச்சயமாக இது ஒரு டெஸ்டிங் பாயிண்டாக இருக்கும். முக்கியமாக இருக்க வேண்டியது சட்டப்பேரவை தேர்தல். சட்டப்பேரவை தேர்தலில் வெல்லக்கூடிய அளவுக்கான சக்தி அதிமுக இருக்கா? சரி, வெள்ளாட்டி பரவாயில்ல, குறைந்தபட்சம் ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? கணிசமாக வாக்கள் சரிந்து விட்டால் எப்படி? அந்த மாதிரி சூழ்நிலை வந்துடும் அப்படின்னு நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமிக்கும் திரு பன்னீர்செல்வத்திற்கும் நிச்சயமாக சிந்தனை இருக்கும். அப்படி என்றால் கட்சியை ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தி யார்? ஒரு சக்தி இருக்க வேண்டும். அந்த சக்தி பலமாக இருக்க வேண்டும். அந்த சக்தி, பலமான சக்திக்கு கீழ் தொண்டர்கள் நிச்சயமாக திரள வேண்டும். நிர்வாகிகளிடம் அவருக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். அந்த சக்தி யாராக இருக்கும்? அதிமுக ஒரு புதிதாக சக்தி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே ஒற்றை தலைமை வேண்டும் என்று தொடர்ந்து பல குரல்கள் அதிமுக வெளியே எழுந்துட்டுருக்கு. கட்சி விட்டு இல்லாமல் போன அதிமுக முன்னாள் எம்பி திரு கேசி பழனிசாமி இதே போன்ற கருத்தை சொல்லிட்டு வராரு. ஒற்றை தலைமை வேண்டும், ஒற்றை தலைமை தேர்தல் வைக்கணும், ஒற்றை தலைமை வேண்டும் அப்படின்னு திரு கேசி பழனிசாமி சொல்கிறார். அதே மாதிரி அதிமுக எம்எல்ஏக்களே என்ன சொன்னாங்க?
ஒற்றை தலைமை இருந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு ராஜன் செல்லப்பா போன்றவர்கள் எல்லாமே சொன்னாங்க. அது குரல் மெதுவாக மங்கி போய்விட்டது. ஆனால் அதிமுகவுகள் ஒரு ஒற்றை தலைமைக்கான தேடல் இருக்குது. அந்த ஒற்றை தலைமை யார்? திரு எடப்பாடி பழனிசாமி, திரு ஓ பன்னீர்செல்வமா, இல்லை சசிகலாவா? சசிகலாவை திரு எடப்பாடியும் பன்னீர்செல்வம் ஏற்றுக்கொள்வார்களா? ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்? திரும்ப சசிகலாவுக்கு எதிராக தானே திரு பன்னீர்செல்வம் தர்ம யுத்தம் நடத்தினார். திரு பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தபோது திருமதி சசிகலா முதலமைச்சர் வேட்பாளராக சட்டப்பேரவை உறுப்பினர்களால் முதலமைச்சர் பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அந்த சமயத்தில் தர்ம யுத்தம் நடத்தினார் திரு பன்னீர்செல்வம். பிறகு தண்டனை பெற்று திருமதி சசிகலா சிறைக்கு போயிட்டாங்க. பிரிந்திருந்த எடப்பாடியும் பன்னீர்செல்வம் ஒன்றாக சேர்ந்தாங்க. திரு டிடிவி தினகரனை ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவர் தனி கட்சி, தனி அமைப்பு தொடங்க நிலைக்கு தள்ளப்பட்டார். இந்த மாதிரி சூழ்நிலையில் கட்சியை பலப்படுத்த வேண்டிய ஒரு விருப்பம் நிச்சயமாக அதிமுகவுடைய எந்த தொண்டருக்கு இருக்கும். அது நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓ பன்னீர்செல்வருக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருமதி சசிகலா வந்தால் கட்சியினுடைய முக்கியமான ஒரு நிலைக்கு கொடுக்கலாம். கட்சியை அவரிடம் வைத்துவிட்டு கட்சியை மார்க்கெட் பண்ணுறது, மக்களிடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துவது என்பதை ஒரு முகமாக வைத்து கொண்டு செல்லலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தூதர்கள் மூலம் திருமதி சசிகலாவை சந்தித்திருக்கிறார் என்று தொடர்ந்து செய்திகள் வருகின்றன. பல்வேறு தரப்பினர் இதே மாதிரி செய்திகளை சொல்கிறாங்க. அப்படின்னா அவங்க வந்த உடனே பெரிய பலம் வாய்ந்த கட்சியாக அதிமுக ஆயிருமா? ஏன் ஆகாதுன்னு சொல்லலாம். சரி, அந்த மாதிரி சமயத்தில் அமமுக எதற்காக அதிமுக இணைய வேண்டும்? அமமுக இணைந்தால் தான் அதிமுக பலம் வாய்ந்த கட்சியாக இருக்குமா? அமமுக கடந்த மக்களவைத் தேர்தலில் 5 விட கொஞ்சம் அதிகமான வாக்குகளை பெற்றுத்தானே தேர்தலில் தோல்வியடைந்தது. 5% தானே அமமுக இருந்தது. அமமுக கிட்டத்தட்ட 5% வாக்குகளை தான் பெறும் என்று எம் தமிழ் கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதமே தேர்தலுக்கு 2 மாதங்கள் முன்பே கணித்தது. அது கள நிலவரங்களை பார்த்தது, தலைவர்களை போய் பேசுகிறார் என்பதை பார்த்தது, தொண்டர்கள் எப்படி எதிர்வினை ஆற்றுகிறார்கள், எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க என்பதெல்லாம் பார்த்து எம் தமிழ் சொன்னது. ஆனால் இப்போது இருக்க நிலைமையில் அப்போது இருந்ததை விட, தேர்தல் சமயத்தில் இருந்ததை விட இப்போது அமமுக இன்னும் சரிந்திருக்கலாம் என்று தெரிகிறது. நிர்வாகிகள் போய்விட்டார்கள், தொண்டர்கள் இருக்கிறார் என்று திரு தினகரன் கூறிக்கொண்டாலும் கூட திரு தினகரனுடைய போக்கு காரணமாக, அவருடைய பேச்சு காரணமாக இதெல்லாம் தொண்டர்கள் மத்தியில் ஓரளவுக்காவது ஒரு விலகல் இருக்கலாம் அப்படின்னு பார்க்கப்படுது. நிர்வாகிகளிடம் தொண்டர்களிடம் கொஞ்சம் விலகி இருக்காங்களோ, தினமும் விலகிட்டு போகிறாங்களோ அப்படிங்கிற நிலைமை இருக்குது. இது இல்லை, மறுக்க முடியாது. இன்னும் கூட அமமுக சரிந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கடந்த மக்களவை தேர்தலை விட இப்பொழுது குறைந்தபட்சம் 1%, 1.5% குறைந்திருக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்குது. ஆனால் இந்த 3.5%, 4% கொண்ட அமமுக அதிமுக வேண்டுமா? வேண்டும், நிச்சயமாக வேண்டும். எத்தனை சதவீதமாக இருந்தாலும் அது வேண்டும். அமமுகவில் இருக்கின்ற தொண்டர்கள் அமமுக தொண்டர்கள் என்று சொல்ல முடியாது, அதிமுகவிலிருந்து சென்றவர்கள். இதுவும் ஒரு அதிமுக என்று நினைத்து கொண்டு வந்தவர்கள். அது அதிமுகவாக மாறாது என்று நினைத்த போது அவர்கள் அதிமுகவுக்கு போய்கூட வாய்ப்பு இருக்கிறது. திருமதி சசிகலா வந்தால் இணைப்பு என்பது அல்லது ஒன்றிணைப்பு என்பது அப்படித்தான் நடக்கும். அமமுக தொண்டர்கள் நிச்சயமாக திருமதி சசிகலா பக்கம் போய்விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தனியாக நின்று திரு தினகரன் ஒரு கட்சியாக வைத்துக் கொண்டு நடத்துவாரா என்று கேள்வியாக இருக்கிறது. அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், கட்சியுடைய அமமுகவுடைய தலைமை பதவி என்பது சீட்டு காலியாக இருக்குது, அது திருமதி சசிகலாவுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு. சசிகலா எந்த சீட்டில் போய் உட்காருவாங்க தெரியல. அதிமுக வச்சிருக்கிற சீட்லையா, அமமுக வச்சிருக்கிற சீட்லையா? அப்படி இருக்கிற சமயத்தில் அமமுக தனியாக இயங்க முடியுமா? 2 பக்கமும் ஸ்லீப்பர் செல் இருக்காங்க. திருமதி சசிகலா வந்த எல்லா ஸ்லீப்பர் செல்லும் ஒன்றாயிருமா? ஏன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிற சமயத்தில் அமமுக அதிமுகவோடு ஒன்றிணையாது என்று சொல்ல முடியாது, ஒன்றிணையும் என்று சொல்லலாம். அப்படின்னா தினகரன் நிலைமை, தினகரனை தவிர்த்து அப்படின்னா ரைடர்லாம் வைக்க முடியாது. அதை வைத்து ஒரு தனிப்பட்ட ஒரு கிளாஸ் எல்லாம் வைக்க முடியாது. தினகரனை தவிர்த்து வாருங்கள் சொல்ல முடியாது. தினகரன் முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தினகரன் கட்சியை சேர்ந்தவர்கள் அடிக்கின்ற பல்வேறு பேட்டிகளில், எமக்களித்த பேட்டிகளில் கூட அதிமுக அவர்களில் வந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு நீண்ட காலமாக இருக்கலாம், இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஒரு தலைமையை நோக்கி அதிமுக போய்கொண்டிருக்கிறது. அதுக்கான நிலைமையில் தான் வரும் என்று தெரிகிறது. சசிகலா வந்தால் அதிமுக ஒன்றிணைக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, அமமுகவும் ஒன்றிணைக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி சூழ்நிலை அதிமுக மீண்டும் ஒரு வலுப்பெறுகின்ற கட்சியாக மாறும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் என்று நினைக்கலாம் திருமதி சசிகலா வந்த பிறகு. ஆனால் சசிகலா இன்னும் கூட ஒரு செல்லிங் பிராண்டா, இன்னும் ஒரு செல்லுபடியாகக்கூடிய ஒரு அடையாளமா? கடந்த தேர்தல்கள்லாம் அமமுக திருமதி சசிகலா படத்தை வச்சு தானே பிரச்சாரம் பண்ணாங்க. இன்றைக்கி கூட அவங்களுடைய போஸ்டர்கள் எல்லாமே திருமதி சசிகலா படம் இருக்குது, ஜெயலலிதா படம் இருக்குது, செல்வி ஜெயலலிதா படம் இருக்குது, சசிகலா படமும் இருக்குது. இன்னும் கூட ஒரு செல்லுபடியாகின்ற ஒரு பிராண்டாக இருந்தால் திருமதி சசிகலாவுக்காக அமமுக வாக்குகள் கிடைத்திருக்க வேண்டுமே, கிடைக்கவில்லையே. அப்படின்னால் திருமதி சசிகலா கூட அதிமுக இருந்தால் தான் அவங்களுக்கே செல்வாக்கா? அது வருகின்ற காலங்கள் காட்டும். அப்படி அதிமுக பெரிய பலமான கட்சியாக ஆயிடுச்சுன்னா இனி திமுகவை எதிர்க்கக்கூடிய சக்தியாக இருக்குமா? கடந்த தேர்தலில் திமுக கட்ட மக்களவை தேர்தலில் கடுமையான தோல்வி அடைஞ்சதே அதிமுக.
அப்போது திமுகவுக்கு ஒரு பெரிய சவாலா? திமுகவுக்கு ஒரு சவாலாக இருக்குமா? ஏன்னா கடந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டணி பலத்தால் நிச்சயமாக திமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இப்போது இருக்கின்ற நிலையில் நிச்சயமாக திமுக பலமாக இருக்கிறது. இப்போ இருக்கிற நிலைமையில் இன்று இந்த நாளில் தேர்தல் வந்தால் திமுக தான் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அது ஒரு பலமான கட்சியாக இருக்கிறது. எத்தனை வாக்கள் யார் பிரித்தாலும், அமமுக பிரித்தாலும், கமல்ஹாசன் பிரித்தாலும், ஏன் ஒருவேளை ரஜினியை பிரித்தாலும் கூட திமுக கொஞ்சம் அதிக அளவுக்கான செல்வாக்கு பெறக்கூடிய, கொஞ்சம் பலம் பெறக்கூடிய நிலைமை தான் இருக்குது. அப்படி என்றால் சசிகலா வருவாங்க, அதிமுக ஒன்றாயிரம் பலமாயிரும் அப்படிங்கிற பட்சத்தில் திரு ஸ்டாலின் நடுங்கி போகணுமா? அவசியம் இல்லை. கட்சி பலமாக இருக்கிறது, அவருக்கு பின்னால் திமுக இருக்கிறது. மக்களும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக திரு ஸ்டாலினை பார்க்கிறார்கள். கூட்டணி திமுகவின் கூட்டணி பலமாக இருக்கிறது. சின்ன சின்ன வாக்கு வங்கி கொண்ட கட்சியாக இருக்கலாம், அது காங்கிரஸாக இருக்கலாம், அல்லது இடதுசாரிகளாக இருக்கலாம், அல்லது கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி போன்ற கட்சிகளோ, அது மற்ற கட்சிகளோ, விடுதலை சிறுத்தைகளோ எல்லாம் சேர்ந்து திமுகவுக்கு ஒரு பலமான ஒரு பங்கை தருகின்றன. இதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வலுவை நிச்சயமாக ஸ்டாலின் காட்ட வேண்டும். தான் நிச்சயமாக ஒரு வெற்றி தரக்கூடிய ஒரு தலைவர் என்பதை ஸ்டாலின் காட்ட வேண்டும். காட்டுகிறாரா என்றால் கொஞ்சம் தயங்கிதான் ஆம் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒரு வெற்றி கொடுத்த பின்பு கூட அவரிடம் இன்னும் கூட ஒரு அதிமுகவை வெற்றி கொண்டு அடுத்த தேர்தலில் முதலமைச்சர் ஆகலாம் என்பதற்கான ஒரு உடல் மொழி இருக்கிறதா என்றால் கொஞ்சம் தயங்கிதான் சொல்லணும். ஆனால் அவர் வெற்றி பெறக்கூடிய பாதையில் சென்று கொண்டிருக்கிறார். அதிமுக ஒன்றிணையலாம், சசிகலா திரும்ப வரலாம், அமமுகவும் அதிமுகவும் ஒன்றாகலாம், வலுப்பெறலாம். இருந்தாலும் கூட அதை எதிர்க்கக்கூடிய வலுவான சக்தியாக திமுக நிச்சயமாக இருக்கும். வருகின்ற மாதங்கள் நிச்சயமாக இதற்கான விடையை தரும். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க.